எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்த பதிவு எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஒரு சிவில் இன்ஜினியர் சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல குவான்டிட்டி சர்வேயிங் ரிலேட்டடான ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சிருந்தால் அவருக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்துல கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை கேள்விக்கு பதிலா தான் இந்த பதிவு இருக்க போகுது. அதனால நீங்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் மறக்காம ஆன் பண்ணிடுங்க. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். இன்ஜினியரிங்க முடிச்ச பல பேர் நான் இன்ஜினியரிங் ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் இந்த வீணா போன காமெடி ட்ரோல் தான். அதாவது மாஸ்டருக்கு 40,000 ரூபாய் சம்பளம், இன்ஜினியர்ஸுக்கு 10,000 ரூபாய் 15,000 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோல்ல பலர் படிப்பு முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே தன்னுடைய சேலரியை கேட்கக்கூடிய நேரத்துல இவ்வளவுதான் சொன்னா அது சமுதாயத்துல கேலி கூத்து ஆயிடும்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக ஆரம்ப கட்டத்துல ஒரு நான் இன்ஜினியரிங் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிட்டு அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்ல சேலரி கிடைச்ச உடனே எனக்கு இவ்வளவு சேலரி கிடைக்குது, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இவ்வளவு சேலரி வந்து வாங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அதை பெருமையா சொல்றாங்க. ஆனா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுலயே அவங்க ஒர்க் பண்ணி நல்லா சம்பாதிச்சாலும் அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வரும். நம்ம படிச்ச படிப்புக்கு ரிலேட்டடா வேலை பார்த்தாதான் நமக்கு வேல்யூ ஜாஸ்தின்னு சொல்லக்கூடியதா அந்த அடிப்பட்ட பிறகுதான் உணர்வாங்க. காசு இருந்தாலும் அந்த படிப்பினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லக்கூடியதா அந்த காலகட்டம் அவங்களுக்கு உணர்த்தும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம படிச்ச படிப்புக்கு ரிலேட்டடான வேலைகள் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி தேடி போவாங்க. அப்படி தேடி போகக்கூடிய நேரத்துல இவங்களுக்கு எத்தனை இன்டர்வியூ பண்ணாலும் நிச்சயமா தோல்வின்னு சொல்லக்கூடியதான் திரும்ப திரும்ப கிடைக்கும். அதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, ப்ரெஷரா இருக்கக்கூடியவங்களுக்கு இன்டர்வியூ போகக்கூடிய நேரத்துல ஒரு 10 அல்லது 15 20 இன்டர்வியூ அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒண்ணுல செலக்ட் ஆயிடுவாங்க. ஆனா இந்த படிப்பை முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கேப் போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்தது வேலை தேடி போறாங்கல்ல, அவங்களுக்கான வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அந்த நேரத்துல தான் அவங்க மனசு உடைஞ்சு இருக்கக்கூடிய நேரத்துல ஏற்கனவே வேலையில இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்ட போய் அட்வைஸ் கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க சொல்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் இப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் முடிங்க அல்லது இந்த சாஃப்ட்வேரை படிங்க, படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு. சோ இத அவங்க கேட்டுக்கிட்டு அது அது சம்பந்தப்பட்ட நகர்வை வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய சில தகவல் இருக்குது. அதை கவனிக்காம நம்ம என்ன படிச்சாலும் அதுவும் பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கும். ஏற்கனவே இன்ஜினியர் சர்டிபிகேட்டால எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது மாதிரி தான் நீங்க படிக்கக்கூடிய அந்த சர்டிபிகேஷன் கோர்ஸினுடைய அல்லது அந்த சாஃப்ட்வேருடைய சர்டிபிகேட்டும் வேல்யூ இல்லாம உங்க கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்குமே தவிர அதை வச்சு நீங்க வேலைக்கெல்லாம் சேர முடியாது. அப்ப எப்படிதான் இன்டர்வியூ நம்ம வேலைக்கு ஜாயின் பண்றதுன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். ஃபீல்டு கேப் இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ் இப்போ அவங்களுக்கு மறுபடியும் நம்ம வேலைக்கு போலாம்னு சொல்லக்கூடிய எண்ணம் வர ஆரம்பிச்சதுனால அவங்க அதுக்கான தேடலை ஆரம்பிச்சு தேடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு கிடைச்ச ரெக்கமெண்டேஷன் என்னன்னா சர்டிபிகேஷன் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு. சரி, இந்த சர்டிபிகேஷன் கோர்ஸை எப்படி நம்ம சூஸ் பண்றது? படிப்பு முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் கேப் விழுந்துருச்சு, சப்ஜெக்டும் மறந்து போச்சுது, ஃபீல்டும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்ப நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? நம்ம என்னதான் 2 பக்கம் மறந்தாலும் நம்ம ஒரு 4 வருஷம் அல்லது 3 வருஷம் தொடர்ந்து வந்து படிச்சிருக்கோம். அப்ப அந்த படிச்ச படிப்புல இருந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை இப்போ சொல்லக்கூடிய ட்ரிக்ல நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான கியூஎஸ் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணா உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். அந்த ட்ரிக் வேற எதுவும் இல்லை, சேனல்ல வந்து சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் தான் மறுபடியும் உங்க நினைவூட்டலுக்காக திரும்ப சொல்றேன். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தது வரைக்கும் நீங்க ஒரு 3 கேட்டகரியை வந்து முதல்ல இதுல பிரிச்சுக்கிடலாம். என்னன்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரீ அண்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி 3 கேட்டகரியில பிரிங்க. பிரிச்ச பிறகு இப்ப நீங்க போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போக வேண்டாம், ப்ரீ அண்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கேப் இருக்குது, படிச்சதும் மறந்து போச்சுது, சைட்லயும் நீங்க பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்ல சூழ்நிலை. இந்த 2 கேட்டகரியில நீங்க படிச்சீங்கனாலும் உங்களுக்கு அது பிரயோஜனப்படாது. அப்ப எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி இப்ப தெரிஞ்சிருக்கும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான சர்டிபிகேஷனை முடிச்சீங்கன்னா அதால உங்களால அடுத்தடுத்த லெவலில் நீங்க வந்து அப்டேட் பண்ணி போக முடியும். சரி, இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடியதுல எந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலுக்காக சொல்றேன். ஒரு சைட்டை பொறுத்தது வரைக்கும் எல்லாமே டிராயிங்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ, டிராயிங்ஸ்ல என்ன இருக்கோ அதன்படிதான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க்கை வந்து செய்வாங்க. அப்போ இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான சர்டிபிகேஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லி கியூஎஸ் சென்டர்ல நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க.
அதுல ஒரு கோர்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதுல கோர்ஸ் வந்து உங்களால சூஸ் பண்ணி படிக்க முடியும். இந்த குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ண பேசிக் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியலனா அது ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் கோர்ஸை வந்து நீங்க முடிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லீகல் லா அண்ட் அந்த டேக்ஸ் ரிலேட்டடான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் கோர்ஸும் முடிக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க ஒரு கோர்ஸை வந்து சூஸ் பண்ணீங்கன்னா இது ரிலேட்டடான ஒர்க்கை நீங்க தேடி போகக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இதுல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஆனா அதுவும் எளிது கிடையாது. நீங்க இப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பொறுத்தது வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகமா இருக்கும். என்ன காரணம்னா இது ரிலேட்டடான வேலைகள் எங்க அதிகமா நடந்துட்டு இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிசைன் செக்டர்ல தான் இது ரிலேட்டடான அதிகமான வேலைகள் நடக்கும். 100 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கக்கூடிய இடத்துல டிசைன் செக்டர்ல பாத்தீங்கன்னா 10ல இருந்து ஒரு 30 டிசைன் கம்பெனி தான் இருக்கும். அப்போ அந்த வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடியது இவ்வளவுதான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லக்கூடியது தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த டிசைன் செக்டர் தான் மோஸ்ட் வேல்யூபிளா இருக்கும். ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுடைய உருவாக்கமே இங்கதான் நடக்கும். அது டிராயிங்ஸா இருக்கலாம், ஸ்பெசிபிகேஷனா இருக்கலாம், பில் ஆஃப் குவான்டிட்டிஸா இருக்கலாம். அப்போ இந்த ரிலேட்டடான ஒரு சர்டிபிகேஷனை நீங்க சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இடத்துல உங்களால வேலைக்கு போய் ஜாயின் பண்ண முடியும். இறுதியா இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸை பொறுத்தது வரைக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நிறைய கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க எந்த யூனிவர்சிட்டியில நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரௌசர் வாங்கி செக் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் எதுன்னு சொல்லி பாருங்க. அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் லைஃப் லாங் உங்க கூடாலே டிராவல் பண்ணுமான்னு சொல்லி முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ண பிறகு உங்களுடைய கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்க. அது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா, குவான்டிட்டி டேக் ஆஃபா, அல்லது லீகல் லா அண்ட் நெகோசியேஷன் அந்த மாதிரிப்பட்ட டைப்பா, அல்லது ப்ரொக்யூர்மெண்டா, இந்த மாதிரி எந்த கேட்டகரியில உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லக்கூடியதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு அந்த கோர்ஸை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த கோர்ஸ் உங்கள் லெவலுக்கு உங்களை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுங்க. என்ன காரணம்னா இந்த QS ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால நீங்க எதை சூஸ் பண்ணாலும் 1க்கு 10 முறை நீங்க வந்து வெரிஃபை பண்ண பிறகு அந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுடைய ஃபீல்டு கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்க சூஸ் பண்ணக்கூடிய கோர்ஸை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. கேட்டகரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒருக்க சொல்றேன். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல போக போறீங்களா, குவான்டிட்டி டேக் ஆஃப்ல பண்ண போறீங்களா, லீகல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க போறீங்களா, அல்லது ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண போறீங்களான்னு சொல்லக்கூடிய அந்த முடிவை எடுத்துக்கிட்டு இந்த கோர்ஸை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் உங்க கூட வரும். அதே மாதிரி தொடர்ந்து நீங்க அப்டேட்ல இருக்க வேண்டியது இதுல மிக மிக அவசியம் சொல்லக்கூடியதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தது வரைக்கும் உள்நாடுகளை விட வெளிநாடுகள்ல அதிக அளவுல இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா யூரோப், கல்ஃப் ரீஜன், அப்புறம் சிங்கப்பூர், மலேசியாவில் குவான்டிட்டி சர்வேயருக்குன்னு சொல்லி தனி ஜாப் ஆஃபர் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் இது ரிலேட்டடான இன்னும் பல பதிவுகள் நம்முடைய சேனலில் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொன்னங்களோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.